அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு தலைகீழாய் திடீர் மாற்றம், கடன், ஏமாற்றம், துரோகம் அனைத்தும் மறையும் காலம். ரிஷபராசிக்கு அக்டோபர் 24 முதல் ஆட்சி பலத்துடன் பெயர்ச்சியாகும் செவ்வாயால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா ரிஷபராசினியர்கள் பொறுத்த வரைக்கும் செவ்வாயினுடைய இந்த விருச்சிக ராசி பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்கள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, கடகத்தில் குரு அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். சிம்மத்தில் கேது, கன்னி ராசியில் சுக்கிரனும், அதே போல் துலாம் ராசியில் சூரியன் நீச்சம் பெற்றும் புதன் ஆகிய கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. துலாம் ராசியில் சஞ்சரித்த செவ்வாய் தற்போது விருச்சிக ராசிக்கு ஆட்சி பலத்து பெயர்ச்சியாகிறார். அதே போல் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளில் காரணமாக ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோ விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி செவ்வாய் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் செவ்வாயை பொறுத்தவரை ஒரு ஜாதகருக்கு சொந்த வீடு, இனிய மன வாழ்க்கை, செல்வம் அளிக்கும் பூமிக்காரகன் செவ்வாயை பொறுத்தவரைக்கும். ஒருவர் உடற்பயிற்சி கூடங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் என்கின்றது ஜோதிட சாஸ்திரம். ஜோதிட சாஸ்திரத்தில் பூமிக்காரகன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் இளமை துடிப்புள்ள கிரகம். செவ்வாய் சிவந்த நிறம் கொண்டவர் என்பதால் சிவப்பு நிறத்திற்கு இவரே அதிபதியாகிறாரு. அது மட்டுமில்லாமல் பூமிக்காரகன் என்பதால் மண்ணில் செய்யக்கூடிய விஷயங்கள், மண்ணால் செய்யக்கூடிய மண்பாண்டங்கள், நெருப்பு சம்பந்தமான வேலைகள், இரத்த சம்பந்தப்பட்ட வேலைகள், அதே போல் மருத்துவ விஷயங்கள், ஆயுதம் சம்பந்தப்பட்டவை, இராணுவம், பவள, துவரம் பருப்பு, வீரியம், இராணுவ தலைமை ஆகியவற்றிற்கு செவ்வாய் அதிபதியாகிறாரு. நவகிரகங்கள்ல மனதை இளமையாக வைத்திருப்பவர் புதன் என்றால் உடலை இளமையாக வைத்திருப்பவர் செவ்வாய். ஆரோக்கியமான முறுக்கேறிய உடல் செவ்வாயை குறிக்கும். மிகச்சிறந்த விளையாட்டு வீரர்களை, போர் வீரர்களை உருவாக்குவதும் செவ்வாய்தான். குழந்தை முதல் வயோதிக பருவம் வரையிலான மனித வாழ்க்கையில் 35 வயதுக்குட்பட்ட இளைய பருவத்தை செவ்வாய் குறிக்கிறார். இந்த காலகட்டத்தில் தான் முன் யோசனை இல்லாமல் தடாலடியாக நம்மை ஏதேனும் காரியங்கள்ல இறங்க வைப்பார் செவ்வாய். பொதுவாக பலம் வாய்ந்த செவ்வாயினுடைய திசை ஒருவருக்கு நடக்குமானால் அவர் உடலை பாதுகாக்கும் ஆர்வம் வரும். அது மட்டுமில்லாமல் உடற்பயிற்சி நிலையங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். ஜாதகத்தில் செவ்வாய் வலுப்பெற்று இருப்பதை பொறுத்தே சொந்த வீடு, நிலம், மாட்டுப்பண்ணை, பண்ணை வீடுகள் அமைத்து தர காரணமாக இருப்பார். கூடவே மற்ற சுபகிரகங்களுடைய பார்வை இருந்தால்தான் அவற்றை முழுமையாக அனுபவிக்க முடியும். தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தோடு செவ்வாய் சம்பந்தப்பட்டால் ஒருவரை விளையாட்டு, உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட துறைகளில் பொருளீட்ட வைப்பார். பூமி சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் தொழிலிலும் ஜாதகர் கொடிகட்டி பரப்பாரு. அபாரமான லாபம் தருவதும் வீடு கட்டி விற்கும் பில்டர்களுக்கு கோடிக்கணக்கில் பணத்தை அள்ளி தருபவர் இவர்தான். செவ்வாயினுடைய இன்னொரு வீடான விருச்சகம் காலபுருஷ தத்துவத்தில் 8ஆம் இடமாக வருவதால் இன்சூரன்ஸ், மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் லாபம் ஈட்ட செய்வாரு. ஒருவர் செய்யும் வேலை, தொழில் போன்றவற்றை குறிக்கும் 10ஆம் இடம் எனும் தொழில் ஸ்தானம் விருச்சகத்தோடு சம்பந்தப்படும் நிலையில் சிலருக்கு கமிஷன் வகையில் லாபம் பெறும் தொழிலாக அமையும். அந்த வகையில் ரிஷபராசியை சேர்ந்த கிருத்திகை 2ஆம் பாதம் முதல் ரோகிணி, மிருகசிரீஷம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாயினுடைய இந்த ஆட்சி பலத்துடன் கூடிய பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, குருவினுடைய
சனியினுடைய 5ஆம் பார்வை ரிஷபராசிக்குரிய 7ஆம் இடம் பலம் பெறுகிறது. இதனால் உங்களுடைய திட்டங்கள் அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்ற திசையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்று பொருள். அது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் குருவும் 4ஆம் இடத்தில் கேதுவும் 5ஆம் இடத்தில் சுக்கிரனும் 6ல் 12ஆம் இட செவ்வாய் இருப்பது சாதகமான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டுமில்லாமல் ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் கோணம் ஏறி உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்வையிடுவதால் கலை தொழில்கள் மீடியா தொழில்களில் உள்ளவர்களுக்கு சில புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க இருக்கு. பொறுப்புகள் அதிகரித்தாலும் அதற்கேற்ற வருமானம் உண்டு என்பதால் பண பிரச்சனை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த சிலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் சில சலுகைகள் ஆகியவை கிடைக்க இருக்குதுங்க. வேலை மாற்றத்தால் இடமாற்றங்கள் நிகழலாம். சனியினுடைய வக்ர அமைப்பினால் உங்களுடைய திட்டங்களை நீங்களே அடிக்கடி மாற்றிக்கொள்ளும்படி நேரலாம் என்பது கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 5, 9ஆம் இடங்களை அதிசார குரு பார்ப்பதால் கஷ்டங்கள் வந்தாலும் விமோச்சனங்கள் கிடைத்துவிடும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம ரிஷபராசினியர்களை பொறுத்தவரை வாகனங்களை நீங்கள் நன்கு பராமரிக்க வேண்டுங்க. அவ்வப்பொழுது பழுது ஏற்பட்டு செலவும் மன உளைச்சலும் ஏற்படும். அதனால் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வாகனத்தை பழுது நீக்கி வைத்துக் கொள்வது நல்லது. யாரோடும் கருத்து வேறுபாடு வேண்டாங்க. நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது. வெற்றி வருவது போல் ஒரு சில ஏமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியங்க. அது மட்டுமில்லாமல் எதிர்பாராத பல முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த செவ்வாயினுடைய ஆட்சி பலத்துடன் கூடிய பயிற்சியின் காரணமாக திருதிய குருவின் காலத்தில் ஜீவநதியும் மற்றும் என கூறுகின்ற புராதன ஜோதிட நூல்கள். அதனால் இத்தருணங்கள்ல ரிஷபராசினியர்களான உங்களுக்கு வருமானம் திருப்திகரமாக இருந்தாலும் கூட கைப்பணம் எங்கே போயிற்று, எவ்விதம் போயிற்று என்று நீங்களே வியக்கும் அளவிற்கு செலவுகள் ஏற்பட இருக்கு. எந்த செலவையும் உங்களால் தவிர்க்க இயலாது. அதற்கேற்ப தொடர் பண்டிகைகளும் வருகின்றன. அடிக்கடி வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க. குடும்ப பிரச்சனைகள் கவலை அளிக்க இருக்கு. அது மட்டுமில்லாமல் திருமண முயற்சிகள் தடங்களும் தாமதங்களும் ஏற்பட இருக்கு. என்றோ பட்ட கடன்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்பதால் கூடுமான வரைக்கும் அந்த கடனை அடைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. ரிஷபராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஜீவனக்காரகரான சனி பகவான் வக்ரகதியில் ராகுவுடன் இணைந்திருப்பதால் பணிச்சுமையும் பொறுப்புகளும் சற்று அதிகமாக தான் இருக்குங்க. மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு வேலையில் வெறுப்பை ஏற்படுத்தும். இருந்தாலும் உழைப்புக்கேற்ற ஊதியம் தருபவர் சனி பகவான். உங்களுடைய உண்மையான உழைப்பிற்கு பாராட்டுதல்கள் அங்கீகாரமும் கிடைக்க இருக்குதுங்க. சிறு பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஒரு சிலருக்கு இடமாற்றம் அல்லது பதவி மாற்றம் கூட ஏற்படக்கூடுங்க. வெளிநாட்டில் வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. ரிஷபராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் அலைச்சல் உழைப்பும் வெளியூர் பயணங்களும் அசதியை ஏற்படுத்தினாலும் லாபம் எதிர்பார்த்ததை விட சற்று அதிகமாகவே இருப்பதால் மனதிற்கு உற்சாகத்தை அளிக்குங்க. புதிய முதலீடுகள் அளவோடு ஈடுபடலாம். சக கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்கு. நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு தக்க தருணங்கள்ல உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க. அதே போல் மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறையை தனது கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள புதன் இக்காலகட்டம் முழுவதுமே ஓரளவு சுபபலம் பெற்று வலம் வருகிறார். பாடங்களை மனம் உற்சாகத்தோடு ஈடுபடுங்க. கிரகிப்பு திறன் அதிகரிக்க இருக்கு. ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்பும் வழிகாட்டுதல்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க. முயற்சித்தால் உயர்கல்விக்கு பண உதவி கிடைக்குங்க. வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. இத்தருணங்கள்ல ரிஷபராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையுள்ள முருகன் திருக்கோவிலுக்கு சென்று செவ்வரளி மலர்ச்சாற்றி வழிபடுவது என்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.